ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். சாதம் இருக்குது, முருங்கைக்காய், பலாக்கொட்டை எல்லாம் போட்டு குழம்பு இருக்குது, முட்டை இருக்குது, இனிப்பு இருக்குது. வாங்க சாப்பிடலாம். எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் முதல்ல இருந்த வீட்டில் நிறைய மரம், பலா மரமும் உண்டு, மாமரமும் உண்டு, எல்லாம் இருக்குது. எல்லாம் சும்மா தான் தூக்கி கொடுப்போம், பழங்களே தூக்கி கொடுப்போம். இருந்தாலும் வெட்டியும் சாப்பிடுவோம். அந்த விதை, அந்த பழத்தினுடைய கொட்டையை என்ன பண்ணுவோம், காய வச்சு உரித்து யாருக்காவது கொடுத்து விட்ருவோம். அந்த காய வச்சாவது கொடுப்போம். நான் பால்கனில் காய வச்சு அதுக்கு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் அழகாக குழம்பு வச்சு கொடுடி, வறுத்து கொடு பிள்ளைங்களுக்குன்னு. அதுவும் செய்வோம். சும்மாவாக செய்யறதுன்னு யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்போல்லாம் கஷ்டம் நேரம் இல்லையா, எல்லாம் ஒரு முருங்கைக்காய் இருக்குதா, எனக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்குதா கொடுங்க அப்படின்ற மாதிரி இதையும் கேட்பாங்க. சரின்னு கொடுப்பேன். அதுக்கு திட்டுவாங்க என்ன. ஆனால் ஒரு பழமொழி உண்டு, மூதோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்ன்ட்டு. இன்றைக்கி நான் நினைக்கிறேன், எங்கள் ஏரியாவில் இப்போ நான் வந்திருக்கிற ஏரியாவில் எது இருந்ததுனாலும் ஆளுக்கு 2 கொடுத்துருவாங்க. பக்கத்தில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுத்துருவாங்க. இப்போது பலாப்பழம் சீசன்றதால எல்லோரும் பலாப்பழம், மாம்பழம் எது கிடைக்குதோ அவங்கவுங்களுக்கு ஊர்லேருந்து வர்றத ஆளுக்கு 1 2 அப்படி கொடுப்பாங்க. அப்போ நேற்று ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்போ இந்த கொட்டையை எடுத்து வச்சு இவங்கள நினச்சிக்கிட்டே, எங்கள் மாமியாரை நினச்சிக்கிட்டே நான் இன்றைக்கி உடச்சி அதை குழம்பு வச்சேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். வறுத்துட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலே குருமாவில் போடலாம், கறி குருமாவில் போடலாம். இது பச்சை முந்திரி கிடைக்கும் அங்கே நெய்வேலியில், அந்த முந்திரியோடு போட்டு கறி குருமா மாதிரி பண்ணலாம். எல்லாமே நிறைய செய்வேன் நான். இருந்தாலும் இது நிறைய இருக்கான்னு கொடுத்தோம்னா அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த வார்த்தை நினைக்கிறேன், அவங்க சொன்னது கரெக்டு தான். அன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தூக்கி கொடுத்தது நல்லது தான். இன்றைக்கி நமக்கு கிடைச்சதை இப்போ பொண்ணாக ஆக்குறோம் இல்லை, அது ஒரு இது தானே, அதை நினைக்கிறேன் நான். சரி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.